ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 15 ஃபீட் பை 20 ஃபீட் சைஸ் இருக்கிற பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூமை தனியாக டிவைட் செஞ்சு நாங்கள் பண்ணியிருக்கிற வார்ட்ரோப் செட்டப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூம் உள்ள ஒரு ஸ்டடி யூனிட்டும் வார்ட்ரோப்பும் ஒன்று கொடுத்துருக்கோம். ரூமில் இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூமை தனியாக பிரிக்கிறதுக்காக ஸ்லைடிங் டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது ஸ்லைடிங் டோர் பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராக் ரன் ஆகும். பாட்டமில் ட்ராக் எதுவுமே உங்களுக்கு விசிபிளே தெரியாது. இந்த கிளாஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் கிளாஸ் ஃப்ரேம். ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் ஹைட்டு வரைக்குமே சைட் மெஷர்மெண்ட் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் தான். மேலே 2 ட்ராயர் பார்த்தீங்கன்னா புஷ் டு ஓப்பன் ட்ராயர் செட்டப். இந்த 2 ட்ராயர்லையுமே ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பெல்ட்டு, வேலெட்டு இந்தமாரி திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ் நம்ம ரெகுலராக வச்சுட்டு மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்தமாரி செப்பரேட்டாக ஒரு ட்ராயர் யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே இருக்கிற 6 ட்ராயருமே நம்ம ரெகுலராக நம்ம எல்லா வார்ட்ரோப்லையும் யூஸ் பண்ணுற ட்ராயர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரே டீகோ ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கோம். இன்னர்லையுமே நம்ம ஒரு டீகோ ஃபினிஷ் தான். அது இன்னர் மேக்கப் கிடையாது. அதுவுமே டீகோ ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கோம். ஹிட்டன் ஹேண்டில் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் ஹேண்டில் தான் எல்லா வார்ட்ரோப்லையும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம ஹிட்டன் ஹேண்டில் கொடுத்துட்டோம். இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் இருக்குது. ஹைட்டு 4 ஃபீட்டு. டெப்த்து 2 ஃபீட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமோட முக்கியமான வார்ட்ரோப் பார்க்க போகிறோம். இந்த வார்ட்ரோபோட சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து 9 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஹைட் 9 ஃபீட் 6 இன்ச் கொடுத்துருக்கோம். வார்ட்ரோபோட ஹேண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாரி எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துட்டோம். எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் ஃபினிஷ் ஒரு பிளாக் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் உள்ள நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சென்சார் லைட்டிங் கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஹேங்கர் புல் டவுன் கொடுத்துருக்கோம். ஹேங்கர் ராடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹேங்கர் புல் அவுட் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் ஹைட்டு 9 ஃபீட் இருக்கும். 9 ஃபீட்லேருந்து ட்ரெஸ்ஸிங் ஹேங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த புல் டவுன் ஃபிட்டிங்கில் புல் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு நம்மளோட கிளாத்லாம் இதில் நம்ம ஹேங் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் ஜஸ்ட் மேலே இப்படி தூக்கி விட்டால் போதும். மேலே போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இது தவிர நம்ம இதில் ஒரு லாக்கபிள் ட்ராயர் கொடுத்துட்டோம். கீழே 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு ஹேங்கர் புல் டவுன் ஃபிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு லாக்கபிள் ட்ராயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபிட்டிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ருபீஸ் வரும். இந்த ஃபிட்டிங் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக இதை பையிங் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபிட்டிங் 2 ஃபீட் அப்புறம் 3 ஃபீட்டில் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபிட்டிங் சைஸ் 3 ஃபீட்டுக்கான ஃபிட்டிங் தான். இந்த 3 ஃபீட் ஃபிட்டிங்கில் ஒரு மினிமம் 10 ட்ரெஸ் வரைக்கும் ஹேங் பண்ண முடியும் கண்டிப்பாக. லாஸ்ட் கார்னர் வார்ட்ரோப்பில் எல்லாமே உடன் ஷெல்ஃப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 2 உடன் ஷெல்ஃப் வந்துடும். ஒரு லாக்கபிள் ட்ராயர் இருக்கும். கீழே 2 ஸ்டோரேஜ் ட்ராயர் கொடுத்துருக்கோம். வார்ட்ரோபோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்க்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் கிட் ஸ்டோரேஜை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஷட்டர். ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சைடில் டீகோ ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய வாலில் தான் நம்ம ஒரு மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தரப்போகிறோம். அது ஒரு ஃபுல் லைட் மிரர். இந்த ரூமில் ஃபுல்லாகவே நம்ம டீகோ ஃபினிஷ் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். டீகோ ஃபினிஷ்ன்ற ஒரு பெயிண்ட் ஃபினிஷ். டீகோ ஃபினிஷில் நமக்கு எந்த மாதிரியான ஃபினிஷ் வேணாலும் கொண்டு வரலாம். மேட் ஃபினிஷ் கொண்டு வரலாம். கிளாஸி ஃபினிஷ், செமி கிளாஸ் ஃபினிஷ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த ரூமுக்கு நாங்கள் பண்ண ட்ரெஸ்ஸிங் ரூம் செட்டப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ரூமுக்கும் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோலேயே நான் அடுத்த ரூமுக்கு பண்ண வார்ட்ரோப்பும் இதில் காமிக்க போகிறேன். அதையும் பாருங்கள். இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு வீனியர் ஃபினிஷ். இந்த வீனியர் ஃபினிஷ் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இது உடன் டெக்ஸ்சரில் டீக்வுட் வீனியரில் நம்ம பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு மேட் ஃபினிஷ் வார்ட்ரோப் ஷட்டர்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வார்ட்ரோப்பில் ஒரு அயர்ன் பீரோ வைக்க போகிறாங்க. அதனால் ஓப்பனாக ஒரு வார்ட்ரோப் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டோம்.
இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைடுமே வீனியரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மேட் ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வுட்டன் வீனியர் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். இது கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் வுட்டில் வர கிரெயின்ஸ் வந்து அப்படியே ரன் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வீனியரும் வார்ட்ரோபோட இன்னரில் வந்து ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் லேமினேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோபில் ஆங்கர் ராடு கொடுத்துட்டோம். கீழே ஒரு ட்ராயர் இருக்குது. அதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர் வைக்கிற ஷூ ரேக் புல் அவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபிட்டிங்கோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே ஃபினிஷ். அந்த ஃபிட்டிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹3000 ₹4000 வரும். அதில் ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுறக்கு கிரே ஃபினிஷோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹3500 வந்துச்சு. லாஸ்ட்டில் இருக்க இந்த கார்னர் வார்ட்ரோப்லேயும் சேம் கீழே வந்து ஷூ ரேக் கொடுத்துட்டோம். மேலே வந்து வுடன் ஷெல்ஃப் வித் ஆங்கர் ராட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலே வந்து சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ஸ்டோரேஜ் மாதிரி. இந்த ஃபினிஷில் வந்து இன்னொரு யூனிக்கான விஷயம் பாருங்கள். நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற வீனியர் ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் ஹைட்டு தான் கிடைக்கும். இந்த வார்ட்ரோபோட ஹைட்டே 9 ஃபீட் அபோவ் இருக்கும். இதில் ஒரு ஜாயிண்ட் கூட உங்களுக்கு விசிபிளே எங்கேயுமே தெரியாது பாருங்கள். அவ்வளோ நீட்டாக நம்ம கிரெயின்ஸ் மேட்ச் பண்ணி வீனியர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்ற இடத்துல வந்து 8 ஃபீட்டுக்கு மேலே, ஏன் 7 ஃபீட்டுக்கு மேலேயே வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணி தரமாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் தெரியும் அந்த பிரச்சனைனால. நம்ம 9 ஃபீட் வரைக்குமே வார்ட்ரோபில் எந்த ஜாயிண்ட்டும் இல்லாமல் வீனியரோட கிரெயின்ஸ் மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இல்லை எந்த மாரி டவுட் வேணாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த ரூமில் நம்ம பண்ண வார்ட்ரோபோட ஃபுல் வியூ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்ற யாராவதுக்கோ வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும் உங்ககிட்ட கேட்டால் நம்ம சேனலில் இருக்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கு நான் வேற ஒரு சைட்லேருந்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்க்கலாம்.